गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 28/3/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:15 திதி இன்று காலை 11:13 வரை தசமி. அதன் பின்பு ஏகாதசி திதி ஆரம்பம். நட்சத்திரம் மாலை 4:46 வரை பூசம். அதன் பின்பு ஆயில்யம். நாமயோகம் இரவு 9:45 வரை சுகர்மம், பின்பு திருதி. கரணம் இரவு 10:22 வரை வணிசை, பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 4:46 வரை சித்த யோகம். அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை 4:46 வரை மூலம். அதன் பின்பு போராடம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம். இன்றைய தினம் சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாள் வழிபாடு செய்வதும், சனி பகவான் வழிபாடு, 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, சனிமாதிசை நடப்பவர்கள் எல்லோருமே இன்றைக்கி சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, பெருமாள் வழிபாடு செய்வது நன்மையை தரும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்றைக்கி ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, அட்சதை கொஞ்சம் வைங்க, அதில் ஒரு பச்சை கற்பூரம் 3 ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு லக்ன பிரகாரம் இன்றைக்கி கடக லக்னத்தை பற்றி தாந்திரிக பரிகாரத்தில் எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனி பகவானும், மேஷத்தில் சுக்கிர பகவானும் மாந்தி பகவானும், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திர பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் அங்காரக பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார். கடக லக்னம் அப்படின்னா அதனுடைய அதிபதி யாருன்னா சந்திரன். 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது விருச்சிகமாக வரும். விருச்சிக ராசியின் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் கடகராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். மகர ராசியில் 5ஆம் இடத்தை பார்த்தாலும் அதே மாதிரி 7ஆம் இடத்துல உச்சம் பெறும்போதும் கடகராசி நேயர்கள் இந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவானை வணங்கணும். செவ்வாய் பகவானுக்கு உரிய கடவுள் யார் அப்படின்னா சுப்பிரமணியர். அப்போ அந்த சுப்பிரமணியரை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு எல்லா விதத்திலும் உயர்வும், அதே மாதிரி எல்லா விதத்திலும் பண வரவும் உங்களுக்கு கிடைக்கும். இது இஷ்ட தெய்வமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை அவரையே கூட முழுமையாக நீங்கள் வணங்கலாம். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் சுப்பிரமணியரை வணங்குவது இன்னும் உங்களுக்கு சிறப்பை தரும். அப்போது 5ஆம் அதிபதி கடக லக்னக்காரர்களுக்கு சுப்பிரமணியர் வழிபாடு சிறப்பை தரும். சரிங்களா? இதை எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லக்னக்காருக்கு சொல்லும் போதும் இதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது சிம்ம லக்னக்காரங்க. சிம்ம லக்னக்காரங்களுக்கு 5ஆம் வீடு அப்படின்னு வரும்போது தனுசு வீடாக வரும். இப்போ இந்த தனுசு வீட்டு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் இல்லைங்களா? அப்போ குரு பகவான் அப்படின்னு சொல்லும்போது 5ஆம் வீட்டை குரு பார்த்தாலும் 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு உச்சம் பெற்றாலும், அதே போல் உங்களுக்கு அந்த வியாழக்கிழமையில், அதாவது வியாழக்கிழமையில் குரு பகவானுடைய வழிபாடு, குரு பகவான் அப்படின்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை வியாழக்கிழமையில் கொண்டக்கடலை மாலை போட்டு நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் வளர்ச்சி கிடைக்கின்ற ஒரு தன்மையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்ம லக்னக்காரங்களுக்கு 5ஆம் வீடு தனுசு வீடாக வரும். அந்த வீட்டு அதிபதி குரு பகவான். அதனால் வியாழக்கிழமை
தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை நீங்கள் உங்களால் போக முடியலன்னா கூட அந்த கோவிலில் யார்கிட்டையாவது காசை கொடுத்து தட்சிணாமூர்த்திக்கு போட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுங்க, சொல்லிட்டு கூட வந்துடுங்க. அது செய்ய 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 உங்கள் வாழ்க்கை மாற்றமான ஒரு சூழ்நிலையில் போகும், பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வரும், பணவரவு நன்றாக இருக்கும், நினைத்தது நிறைவேறும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் உள்ளவர்கள், குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் பற்றிய ஒரு சிந்தனை தான் அவங்களுக்கு அதிகரிக்கும். இது இவங்க எப்படி இருப்பாங்களோ, அப்பா எப்படி இருப்பாரோ, அம்மா எப்படி இருப்பாரோ, பாட்டிக்கு என்ன உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள், பிள்ளைகளை பற்றியும் மனைவி பற்றி இதெல்லாம் ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜுக்கு போகிறவங்க, அப்புறம் +1 போகிறவங்க, இந்த மாதிரிலாம் அவர்களை பற்றிய ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி கமிஷன் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். சிறு மற்றும் குறுந்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அடுத்த மொழி பேசும் மக்களின் அறிமுகங்கள்லாம் ஏற்படும். உங்கள் செயல்பாட்டுகளில் சுதந்திரத்தன்மை மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் மனசில் ஒரு புதிய ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நம்பிக்கை, தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்திசை அதிசயன் 8ஆம் நட்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி லாபங்கள்லாம் நல்ல ஒரு மேலோங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பரணி நட்சத்திரக்கார் புதிய நபர்களின் அறிமுகம் சிறப்பை தரும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனசில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிடைய புரிதல்லாம் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயத்தில் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இழுபறியான வரவுகளை பற்றிய எண்ணங்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். அதே மாதிரி இன்றைக்கி பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. எதிர்பாராத தன வரவுகள், முயற்சி இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மேன்மை தரக்கூடிய நாளாக இருக்குது. பயணங்களால் அனுகூலம் ஏற்பட விவேகமான செயல்பாடுகள் நல்ல ஒரு மதிப்பையும் தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இன்றைய நாள். கவலைகள்லாம் விலகி நல்ல ஒரு சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாளாகவும் பண வரவு திருப்தியாக இருக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் நட்ச நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய நாளாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, வேகமாக உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்து கொள்ளுங்கள். ஆனால் விவேகமான செயல்பாட்டுக்கு நல்ல மதிப்பு இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆனாலும் சந்தேக உணர்வுகளை இன்றைக்கி தவிர்த்துருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சற்று விழிப்புணர்வோடு இன்றைக்கி இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஒரு செயல்பாடு ஒரு சந்தேக உணர்வு இல்லாமல் விழிப்புணர்வோடு உங்கள் செயல்பாடு இருந்தால் இன்றைக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படும். அதே மாதிரி தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க. வண்டி வாகனங்களில் பயணம் செல்லும்போது வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செல்லுங்கள். அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய 8ஆம் நட்ச நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திர சிந்தனைகள் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்கார வேகத்தை விட விவேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே,
கடகராசி நேயர்கள் உங்களுடைய சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சி இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி சந்தோஷம் காணப்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு தொடர்பும் கிடைக்கும். வேலையில் சில சூட்சமங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. வெளியூர் பயணங்களில் திடீர் மாற்றங்கள், திடீர் புதிய அனுபவங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நெருக்கமானவர்களுடன் தேவையற்ற வீண் விவாதங்களை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நட்பு மேம்படக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதேமாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதிசய தெற்கு திசை, அதிசய நாராமின் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்கார் சூட்சமங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திர தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உறவினர்களின் உண்மையானவர்கள் யாரென்று கண்டறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இன்றைக்கி ஏற்படும். ஆடம்பரமான செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறையும். அரசு சார்ந்த பணிகளில் இழுபறியான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. முயற்சிக்கு ஏற்ப சாதகமான வாய்ப்புகள்லாம் அமையும். வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். மாணவர்களுக்கு புதிய முதலீடுகள் மேம்படக்கூடிய நல்ல ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கி அலைச்சலும் இருக்கும், அனுகூலமும் இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல வருவாய் வரக்கூடிய தருணம். புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். வெளிவட்டாரங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. உற்பத்தி தொடர்பான துறையில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். வாழ்க்கை, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பான ஒரு சூழல்லாம் ஏற்படும். சூழலுக்கு ஏற்ப செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் பண வரவு வருகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களோட இருப்பவர்கள் மூலம் மாறுபட்ட ஒரு அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அனுபவங்கள் இன்றைக்கி ஏற்படும். ஒரு ஒற்றுமை ஓங்குகின்ற ஒரு தன்மை இருக்குது. பெண்களால் சில வருத்தங்கள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. எளிமையான வேலையில் கூட சில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கலைப்பொருட்கள் வாங்கிறதுலையோ இல்லை வீட்டில் கலைப்பொருட்கள் விலையுறந்த பொருட்கள் வச்சுருந்துன்னா அதில் கவனத்தை செலுத்துங்க. பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும். பிள்ளைகளால் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும். அதே சமயம் ஒவ்வொரு சில விஷயங்கள், அதாவது ஒரு வேலையாகட்டும்,
ஒரு பண வரவாகட்டும், இல்லை புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதிலெல்லாம் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் பார்த்துக்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை அதிசயம் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கோர்ட்டு கேஸு வழக்கு வராமல் பார்த்துக்கோங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கடினமான வேலையை கூட சுலபமான முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும் உங்களுக்கு. அதே சமயத்தில் சிலருக்கு சாதகமாக ஒரு எதிர்பார்த்த ஒரு பதவியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிகின்ற ஒரு தருணம் இருக்குது. உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அறிமுகம்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள்லாம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் சில பேர் 5ஆம் இடத்துல 5ல் இருந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு உங்களுக்கு 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பெண்களால் சில கலகங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. வேலையிலேயே ஆகட்டும், இல்லை நீங்கள் சொந்தமாக ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அங்கே பெண்கள் கூட்டாளியாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தை செலுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பெரியோர்களின் ஆலோசனை புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. காணாமல் போன ஒரு ஆவணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எங்கேயாவது வச்சுட்டு காணாமல் போயிடுச்சு தேடாதீங்க. ஒரு விலையுயர்ந்த பொருட்கள் மீதெல்லாம் அக்கறை செலுத்துங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் மிக சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதே போல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி பிள்ளைகள் இடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் நிதானத்தை கடைபிடிங்க. அதே மாதிரி இன்றைக்கி பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமானுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க, நன்மையாக இருக்கும். அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி இந்த ஃபைலு ஒரு முக்கியமான ஒரு ஆவணங்கள் அதன் மீது கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரம் நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சுகமான ஒரு நாளாக இருக்கும். சுபமான ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு வேலையையும் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் இழுபறிகள் இதெல்லாம் குறையும். வழக்கு விஷயத்தில் சில புரிதல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். வாக்குறுதிகளை கொடுக்கும்போது சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கலும் இருக்கும். ஆனால் அந்த சிக்கலுக்கு பின்னாடி ஒரு நன்மையும் நடக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. சுபம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பிள்ளைகளுடைய சூழலை அறிந்து செயல்படுங்க. மற்றவர்களின் வேலைகளை
சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயத்தில் எதிர்பாராத பண வரவு இருக்கும். மகிழ்ச்சி இன்றைக்கி நிறைய இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பார்த்த தன வரவுகள் நன்றாக அமையும். வீட்டின் தேவைகளை அறிந்து இன்றைக்கி அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. குடும்ப உறுப்பினர்களிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு வரவு நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்கார். கொஞ்சம் பேச்சில் காரசாரமாக இருக்கும். அதை மட்டும் குறைத்து கொண்டால் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட எண் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, உங்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த சில மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. புதுவிதமான சிந்தனைகள் மனதில் உருவாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சிலருக்கு ஏற்படும். நெருக்கமானவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவதன் மூலம் ஒரு மன தெளிவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை. சிறு சிறு வேலையில் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. நண்பர்களிடம் எதிர்பார்த்திருந்த சில உதவிகரம் சாதகமாக அமையும். இன்றைய நாள் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.